Hi, Chala Manakama. This is Maga exercise 12th standard maths exercise 4.1 fifth sum. X in எந்த மதிப்பிற்கு x sin x equal to sin inverse x ஆகும். sin x உடைய மதிப்பும் sin inverse அதனுடைய நேர்மாறும் எப்போ சமமாக இருக்குன்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், சும்மா y equal to 0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதாவது y equal to 0ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த y-யவே என்னன்னு எடுத்துக்கலாம், sin inverse எடுத்துக்கிட்டா, அதாவது sin inverse x நான் சும்மாவே 0ன்னு போட்டுக்கிறேன். லேட் எல்லாம் போட்டுக்கலாம். லேட் y ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ஈக்குவல் டுனா வரும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு போடலாம். எல்லாம் சைன் லேட் y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு போடுறேன். அப்போ y ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தேன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் சைனை பெருக்கிறேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இந்த பக்கம் நான் சைன் இது பண்ணால் இந்த பக்கம் சைன் போடணும்ல, சைன் ஆஃப் 0. இப்போ பாருங்க, இந்த சைன் இன்வர்ஸும் சைன் என்ன பண்ணும், அதனுடைய நேர்மாறுனா தலைகீழி தானே, கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்னது, சைன் 0. எப்போ நமக்கு 0 கிடைக்கும், சைன் 0ன்னு மதிப்பு, எக்ஸனுடைய மதிப்பு 0 வந்தால் தான் சைன் 0 தானே 0 நமக்கு. திஸ் இம்ப்ளாய்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. 0 கூட இதை பெருக்கிறன்னு அர்த்தம் கிடையாது, நமக்கு தெரிஞ்சது சைன் 0ன்னு மதிப்பு 0. ஓகே, அப்போது 0 அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் எக்ஸினுடைய மதிப்பு, நான் சைன் போடும்போது வந்துடுச்சு உங்களுக்கு, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சைன் வந்துடுச்சு இங்கே. அப்போது 0ன்னு போடும்போது மட்டும்தான் நமக்கு இது ரெண்டும் எப்படி இருக்கும் சாமி, சமமாக இருக்கும். வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எனும்போது, எனில் மட்டும் எழுதணும் சாமி, எனில் மட்டும் sin x equal to sin inverse of x. ஓகே, ஆறாவது கணக்குமா, பின்வருவனவற்றின் சார்பகம் காண்க. ஃபர்ஸ்ட் ஒன் f of x equal to sin inverse of x square plus 1 by 2x. சார்பகம் அப்படிங்கிறது யாருடைய இது, சைன். சைனுடைய டொமைன் எப்போவுமே எப்படி இருக்கு சாமி, சைன் எக்ஸின் சார்பகம் எப்போவுமே எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கும், -1லேருந்து +1 தான் இருக்கும். அப்படின்னு என்னது, -π/2லேருந்து +π/2 வரைக்கும் தான் இருக்கும். ஓகே, அப்போ இந்த கொடுக்கப்பட்டது இன்வர்ஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் இருக்குல்ல, இதனுடைய மதிப்பானது எப்போவுமே இதுக்கு இந்த லிமிட்குள்ளே தான் இருக்கும். அப்போ கொடுக்கப்பட்டதை நடுவில் போட்டுக்கிறோம். நீங்கள் 11th படித்தது தான், எதில் இருக்கும், -1லேருந்து +1 வரைக்கும் தான் இருக்கும். சமமாக இருக்கலாம், இதை விட பெருசாக இருக்கலாம், இதை விட கம்மியாக இருக்கணும், அல்லது சமமாக இருக்கணும். நான் 2 போர்ஷனாக இதை பிரிக்க போகிறேன். அந்த சார்பகத்தை இதை ஒரு போர்ஷன் எடுக்க போகிறேன், இதை ஒரு போர்ஷன் எடுக்க போகிறேன். ஸோ -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x square plus 1 by 2x, இது ஒரு போர்ஷன். x square plus 1 by 2x less than or equal to 1. ஓகே, எனக்கு இந்த இடத்துல நான் 0வாக மாற்றுறேன். 0 மாத்திரம் என்ன பண்ணணும், +1 கூட்டணும். அப்போ இந்த பக்கம் என்ன பண்ணணும், +1 கூட்டணும். இதை 0 மாத்திரம் என்ன பண்ணணும், இதில் -1 கூட்டணும். இங்கே என்ன பண்ணணும், -1 போடணும். ஓகேம்மா, அப்போ என்ன போட்டால் வரும், x square plus 1 by 2x minus 1 less than or equal to 0. இங்கே பாருங்கள், 0 less than or equal to x square plus 1 by 2x plus 1. சலாம் புரியுதா? இந்த பக்கம் அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிலாம் இல்லை, லெஸ் than or equal to அதை செய்யக்கூடாது, வேணால் அதை ஞாபகம் வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போது ஒரு முழியன் ஒரு பின்னையன் குறுக்க பெருக்கி கூட்டி பை போடுங்க, இதை குறுக்க பெருக்கி கழித்து பை போடணும். 0 less than or equal to x square plus 2x plus 1, நான் +1 இந்த பக்கம் போட்டுக்கிறேன், 2x திட்ட வடிவில் எழுதிக்கிறேன், by 2 into x. அதே மாதிரி இங்கே x square minus 2x plus 1 by 2x less than or equal to 0. ஓகே செல்லம், எனக்கு எக்ஸினுடைய மதிப்பு தான் தேவை. நம்ம என்ன பண்ணோம், மகா இதை கேன்சல் பண்ணி விட்டலாமா, அப்போ இங்கே 2x பெருக்குனா இது போயிடல, இல்லை இது எக்ஸ் தேவை நமக்கு. அப்போ அது லிமிட் இதுக்குள்ளே தான் வரணும். இதை நம்ம ஷார்டன் பண்ண என்ன பண்ணலாம், இதை 1 ஸ்கொயர்னே போடலாமா, ப்ளஸ் கடைசியில் மட்டும் ப்ளஸ் வந்துருச்சுன்னா முன்னாடி இருக்கிற நம்பர் ஸ்கொயர் பண்ணினேன், இதே ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். அப்போ 1 ஸ்கொயர்னு வரும், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. 1 ஒரு முறை இது பண்ணால் என்ன பண்ணோம், 1 கூட்டினா 2 தான் வரும், இங்கே 1 தான் இருக்குது, 2 இது மாதிரி இது டபுளாக இருக்கணும். ஓகே சாமி, அதே மாதிரி பாருங்கள், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்படின்னா அது a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் பை 2x. இந்த பக்கம் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் பை 2x. யாராவது எங்கள் மக ஏவை காண பிஏ காணும்னு சொல்லாதீங்க, ஃபார்முலா வடிவத்தில் அப்படியே போட்டிருக்கேன்.
இப்போ இந்த வேல்யூ எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே போட்டு பார்க்கலாம். -∞ to +∞ வரைக்கும் இருக்கணும். ஓகே, இதில் இது 0, இது -1, இது +1. அப்போது இந்த இடைவெளி இருக்குது, இதோ ஒரு இடைவெளி, இதோ ஒரு இடைவெளி, இந்த இடைவெளி, இந்த 1 2 3 4 இடைவெளியில் எது இதுக்கு ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேப்பில் -∞ to -1 இடைவெளியில் நான் எதனா ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இது வந்து 1ன்னு எடுக்கிறேன், இது வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சமன்பாடு 1 ஃபுல்ஃபில் பண்ணுதான்னு பார்க்கலாம். அது ப்ராக்கெட்டில் எக்ஸுக்கு பதிலாக இந்த பக்கம் வர்றது -2ன்னு போட்டு பார்க்கலாம். -2ன்னு வந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வந்துடும். இங்கே அடுக்கு 2 இருக்குது. அப்போ ஒற்றைப்படையாக இருந்தாலும் இரட்டைப்படையாக இருந்தாலும் எங்கன்னா தான் வரும் சாமி? நல்லா பாரு சாமி, நான் குறியை மட்டும் தான் போட போகிறேன். ஏன்னா 0 விட பெருசாக சின்னதாக அதை மட்டும் தான் பார்க்குறாங்க. அப்போ 0 விட பெருசுன்னா மைனஸ் நம்பர் ப்ளஸ் நம்பர் இது 2 வச்சு மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 1 என்னவா மாறும்னா -2ன்னு போட்டால் இங்கே -1 தான் ஹோல் ஸ்கொயர். அடுக்கு ரெட்டப்படையாக இருக்கனால மேலே என்ன இருக்கும்? பாசிட்டிவ். கீழே பை இந்த -2ன்னு போடுறோம் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ். அப்போனா வரும் நெகட்டிவ் தான் வரும். ஓகே சாமி, ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வரும். இந்த நெகட்டிவ்ன்றது 0 விட இதுதான் பெருசுன்னு சொல்கிறாங்க. வாய் திறந்துருக்கு தானே பெருசு, பெருசா இல்லை, அப்போ தப்பு வராது. இப்போ இதே இதுவில் 1 வரல, 2ன்னு போட்டு பார்க்கலாம், ரெண்டாவதுக்கு போட்டு பார்க்கலாம். -2 இது -2 -1 அடுக்கு ரெட்டப்படையாக இருந்தால் ப்ளஸில் பாசிட்டிவா பை இது என்ன வரும்? நெகட்டிவ். அப்போ என்னவா வரும்? நமக்கு ஆன்சரு நெகட்டிவாக தான் வரும். வகுத்தோம்னா நெகட்டிவ் தான். அப்போ இது என்ன பண்ணாது? வராது. ஸோ இந்த இடைவெளி கேன்சல். அடுத்தது செகண்டில் -1 to 0 இடைவெளியில் -1 to 0 இடைவெளியில் ஓகே, இதில் எதனா ஒரு நம்பர் எடுக்கிறேன். -0.5ன்னு எடுக்கிட்டா, அப்போ 1 இங்கே போடுறேன். x = -0.5 அரை, வேறு ஒன்றும் இல்லை, அரை எடுக்கிறேன். அப்போ -0.5னா ஃபஸ்ட்டு இதுவு மேலே மைனஸ் அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் என்ன தான் வரும் சாமி? பாசிட்டிவ். பை இங்கே போடுறேன். அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் மைனஸாக இருந்தால் என்ன தான் வரும்? ப்ளஸ் தான் வரும். இங்கே என்ன வரும்? நெகட்டிவ் வரும். ஏன்னா இங்கே மைனஸில் எடுக்கிறேன் நான். அப்போ நெகட்டிவ் ஈக்குவல் அது நெகட்டிவில் வரணும். ஆனால் இது 0 விட பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் வந்து 0 விட கம்மி. வாய் திறந்துருக்கிறது. நெகட்டிவ் போய் 0 விட பெருசா? இல்லை, அப்போ இது வராது. அடுத்து ரெண்டாவது மைனஸில் எடுத்தோன்னா அடுக்கு ரெட்டப்படையாக இருந்தால் பாசிட்டிவ் தான் வரும். பை இது மைனஸில் எடுக்கிற நெகட்டிவ் வந்துடும். அப்போது ஈக்குவல் டு நெகட்டிவ் தானே வரும். பாசிட்டிவாக நெகட்டிவால் வகுத்தலாம், ப்ளஸ் மைனஸால் வகுத்தாலும் சரி பெருக்கினாலும் சரி அது என்னது? நெகட்டிவாக தான் வரும். அது 0 விட கம்மி. இப்போ இந்த பக்கம் பார்த்தா ஆமாம், இது 0 விட கம்மி. ஃபஸ்ட் ஒன் பார் சாமி, 0 விட கம்மியானது. இது ஓகே ஆகிடும், இதுவும் ஓகே ஆகிடும். ஆனால் ரெண்டுமே ஃபுல்ஃபில் ஆகணும். அதனால் இந்த இடைவெளி வராது. ஒன்று ஓகே, ஒன்று நாட் ஓகேன்னு வரக்கூடாது சாமி. ரெண்டுமே என்ன பண்ணணும்? ஓகே பண்ணணும். ஓகேவா? சாரி செல்லம். அடுத்தது தேர்ட் ஒன், இந்த இடைவெளி 0 to 1 இடைவெளியில் எக்ஸுக்கு பதிலாக என்ன எடுக்க போகிறேன்? +0.5 எடுக்கிறேன். ஸோ 1வது சமன்பாடு என்ன மாறும் பாருங்கள். +0.5 எடுத்தால் இது அடுக்கு ரெட்டப்படை பாசிட்டிவ் தான் எப்பவுமே. பாசிட்டிவ் பை ப்ளஸில் எடுக்கிறேன். அப்போ பாசிட்டிவ் வகுத்தா என்ன சாமி கிடைக்கும்? பாசிட்டிவ் வரும். ஓகேவா? அப்போ இது பெருசு. ஓகே. அடுத்து செகண்டு, இதை ஃபுல்ஃபில் பண்ணணும். 0.5 இது அடுக்கு ரெட்டப்படையாக இருக்குது, பாசிட்டிவ். இது என்ன வருது? பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவாக வகுத்தா பாசிட்டிவ் தான் கிடைக்கும். ஆனால் 0 விட கம்மின்னு சொல்லிக்கிறாங்க. 0 விட கம்மின்னா மைனஸ் நம்பர் தான் 0 விட கம்மி. அப்போ இது வராது. ஸோ இதுவும் அப்போது வராது. ரெண்டுமே ஃபுல்ஃபில் ஆகலை. அடுத்து ஃபோர்த் ஒன் கீழே போட்டுங்கப்பா. அடுத்த இடைவெளி 1 to +∞, 1 to +∞ இடைவெளியில் எக்ஸினுடைய மதிப்பு நான் எடுத்துக்கலாம், +2ன்னு எடுத்துக்கிட்டா. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ++ பாசிட்டிவ் பை பாசிட்டிவ் என்ன கிடைக்கும்? பாசிட்டிவால் வகுத்தா பாசிட்டிவ் தான் கிடைக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டேன், சாரி. அப்போ இது 0 விட பெருசு. ஓகே. அடுத்து ரெண்டாவது
மேலே 2ன்னு கிடைக்குது, 2ன்னு வைக்கிற சாமி. 2லேருந்து 1 கழிச்சா 1. மேலே இப்போ அடுக்கு ரெட்டப்படையாக இருக்கனால பாசிட்டிவ் தான். பை கீழே என்ன வரும்? பாசிட்டிவ் வரும். அப்போ ஈக்குவல் டு பாசிட்டிவ் தான். ஆனால் 0 விட இது கம்மின்னு சொல்கிறாங்க. அப்போ தப்பு. பாசிட்டிவ் நம்பர் எல்லாமே ப்ளஸ் நம்பர் எல்லாமே 0 விட அதிகம். அப்போ இது தப்பு. ஸோ இந்த இடைவெளியை நமக்கு வராது. வேறு எது தான் வரும் அப்படின்னு சொன்னால் போட்டு பார்க்கணும். இப்போ எக்ஸனுடைய மதிப்பு இந்த இடைவெளியில் போட போகிறோம். -1 +1 வருதா? அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 எனும்போது ஃபஸ்ட் இது -1 வச்சா அடுக்கு ரெட்டப்படையாக இருக்குது. நல்லா பாருங்க சாமி, 0ன்னு போடக்கூடாது. இந்த 0 ஏன் மக எடுக்கிறேன்னா இங்கே இன்ட்டு 0 போட்டால் என்ன ஆகிடும்? வரையறுக்க முடியாது. அதனால் 0 எடுக்கக்கூடாது. இப்போது நான் -1 இப்போ -1 எடுக்கிறேன். -1 +1 ஆகிடும் 0. 0 by anything equal to 0. அப்போ 1வது இங்கே 0 ஈக்குவல் டு தானே இருக்குது. அப்போ ஓகே ஆகிடுச்சி. 1வது சமன்பாடு 0 by anything equal to 0 ஓகே ஆகிடுச்சு. ஏன் இங்கே ஈக்குவல் டு இருக்குது, 0 வந்துடுச்சு. அடுத்தது இங்கே போகணும், 2வது சமன்பாட்டுக்கு போகணும். -1 எடுக்கிறேன். அடுக்கு ரெட்டப்படையாக இருக்குது. -1 ஆகிடும். -1 சேர்த்தா -2. அடுக்கு ரெட்டப்படையாக இருந்தால் பாசிட்டிவ். கீழே -1 வச்சா நெகட்டிவ் வருது. அப்போ ஈக்குவல்னா சாமி வரும்? நெகட்டிவ் தானே வரும். நெகட்டிவ்ன்றது 0 விட கம்மி தானே நமக்கு. அப்போ இது ஓகே. அப்போது -1 ஓகே ஆகிடுச்சு சாமி. அடுத்து +1 போடுறோம். எத்தனை கண்டிஷன் பாரு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +1 எனில் இங்கே +1 போட்டோம் 2 பாசிட்டிவ் பாசிட்டிவ். 1வது சமன்பாடு பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். ஆமாம், 0 விட பெருசு. ஓகே ஆகிடுச்சா? ஸோ 2வதுல வரும்போது +1 எடுத்தால் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். 0 by anything equal to 0. 0 by anything equal to 0. அவங்க ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ ஈக்குவல் டு 0 தானே. அப்போ இதை ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. அப்போ இதுக்கும் ஓகே ஆகிடுச்சு. ஓகே. அப்போது இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எதில் 2 ஓகே ஆகிடுச்சு? இதில் மட்டும்தான் ஓகே ஆகிருக்கு. மகா இவ்வளோ ஸ்டெப்பு போடணுமா? இது எத்தனை மார்க் கொஸ்டின் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். 11லேயே வந்துடுச்சு. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும் எந்த இடைவெளியில் வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம சைன்னு சொன்னாவே சார்பகம் இதானே வரும். ஆமாம், இதை நிரூபித்து ஆகும் நம்ம. தேர்ஃபோர் சார்பகம் -1 +1 இது 2 மட்டும்தான் சாமி வரும். ஓகே. இந்த ப்ராக்கெட் போட்டுறாதீங்க. இந்த இடைவெளியில் வரும்னு அர்த்தம். இடைவெளியில் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாதான். இங்கே சார்பகம் -1 to +1 நம்ம இது போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும். sin 0 30 45 60 90 இது எல்லாமே பாரு. sin 0 0 1/2 அரை 1 √2 √2 மதிப்பு என்னது? 1.414. அது எல்லாமே 0க்குள்ளே வரும். அப்போ √3/2 √3 மதிப்பு 1.732. அது 2ஆல் வகுத்தா 0.8ன்னு வரும். அப்புறம் 90 டிகிரி 1. அது அப்படியே ரிவர்ஸ் போட்டால் -1 வரைக்கும் வரும்னு வச்சுக்கலாமே. இந்த கேப்புக்குள்ளே தான் வரும். ஆனால் இந்த இதுவெல்லாம் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அதனால் எந்தெந்த மதிப்பு மட்டும் வருமோ அந்த மதிப்பு மட்டும்தான் நீங்கள் சார்பகத்தில் எடுத்து எழுதணும். -1 +1 அவ்வளோதான். ஓகேவா? வேணும்னா இதை நீங்கள் 1ன்னு போட்டுக்கோங்க, இதை 2ன்னு போட்டுக்கோங்க. ஓகே ஆனது மட்டும் 1, 2லிருந்து 1 மற்றும் 2லிருந்துன்னு சொல்லிட்டு இதுவில் போடுங்க, சீன்ஸில் போடுங்க. ஓகே செல்லம், தேங்க்யூம்மா. செகண்ட் சம்மா g of x equal to 2 into sin inverse of 2x minus 1 minus π/4. இந்த சார்பகம் எடுக்கும்போது இதை மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ணணும் சாமி. ஓகேவா? இதனுடைய மதிப்பு தான் கேட்கணும். நமக்கு சார்பகம் எப்பயுமே எப்படி இருக்கும்? -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும். யாருடையது? சைனுடைய சார்பகம். இப்போ -1 less than or equal to 2 into x minus 1 less than or equal to +1. ஓகே. இப்போ நான் 2 டேர்மாக இதை எடுக்க போகிறேன். இது ஒரு போர்ஷனாகவும் இது ஒன்றாகவும் எடுக்க போகிறேன். -1 less than or equal to 2 into x minus 1 2 into x minus 1 less than or equal to +1. எனக்கு எக்ஸனுடைய மதிப்பு தான் தேவை, -1 தேவையில்லை. அப்போ -1 தேவையில்லைன்னா +1 கூட்டணும். அப்போ இங்கேயும் +1 கூட்டணும். ஆகிடும் 0 less than or equal to 2x. இங்கே அதேமாதிரி -1 தேவைன்னா +1 கூட்டணும். அப்போ இங்கே +1 கூட்டணும். லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுறோமோ ரைட் சைடில் தான் பண்ணணும். ஸோ 2x less than or equal to +2. இப்போ 0 எனக்கு எக்ஸ் மட்டும் தான் தேவை, பெருக்கல் 2 தேவையில்லை. அப்போ என்ன பண்ணணும்? 2 பெருக்கல் 2 தேவைன்னா 2ஆல் வகுக்கணும்.
அப்போ இது 2ஆல் வகுக்கணும். இதை 2ஆல் வகுத்தா இதையும் 2ஆல் வகுக்கணும். நான் சொல்கிற சாமி பெருக்கலாக இருக்குது அந்தாண்ட பக்கம் போனது அது தேவையில்லை. அது வேணால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நான் லெஸ் தென் கிரேட்டர் தென் போடும்போது இது மாதிரி போடக்கூடாது. ஸோ 0/anything = 0 = x. இந்த பக்கம் x <= 1. ஸோ இந்த இதுவில் நம்ம போட்டு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகே. இப்போ வேறு எதுவுமே வரல, நம்ம அப்ளை பண்ணி பார்த்தா தான் இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. therefore சார்பகம் எங்கே சாமி நமக்கு 0ல் இருந்து 0 ஈக்குவலாக வருது, 0 விட பெருசாக இருக்கணும், 1 ஈக்குவல் வருது, 1 விட சின்னதாக இருக்கணும், 0 to 1. ஓகே.